உனக்கு எப்ப எந்த உதவி தேவைப்பட்டாலும் நீ என்கிட்ட தாராளமா கேட்கலாம். எப்ப பார்த்தாலும் அந்த பேச்சு தானா? போடி. நட்புக்கு உதாரணமா நம்ம 2 பேரை தவிர இந்த உலகத்துல வேற யாரும் இருக்கக்கூடாது, தெரியுமா? போதும். நேரமாச்சு, எங்க அப்பா காத்துட்டு இருப்பாரு, போலாமா? வசந்தி, உண்மையா சொல்லட்டுமா? ஒரு நாளைக்கு நீ இந்த வீட்டுல இல்லன்னா இந்த வீடு எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி இருக்குதுன்னா கொடி படராத பந்தல் மாதிரி இருக்குது. வசந்தி, அம்பாடு இல்லாத ஆலயம், உன்னை போல அம்பிகை இல்லாத வீடும் இருந்து என்ன பிரயோஜனம்? நீ வந்துட்டு இல்ல, காஷ்மீரே வீட்டுக்குள்ள வந்த மாதிரி குழு 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 இருக்குது. இல்லத்தான் உன் மருமக கிட்ட நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட உன் அக்கா இல்லாம போயிட்டாடப்பா, இந்த தாயில்லாத பொண்ணு. ஏப்பா எப்படி சொல்றீங்க? மாமா இல்ல, அவருடைய அன்பு ஆதரவு இல்லைன்னா இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? உனக்கு மட்டும் அம்மா, வேலையை இழந்து மனைவியை இழந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த எனக்கு இருக்க இடம் கொடுத்து உன்னை காலேஜ்ல MA வரைக்கும் படிக்க வச்சிருக்கான்னா அது எப்படிப்பட்ட உதவி? என்னத்தான் சின்ன உதவியெல்லாம் பெருசு படுத்திக்கிட்டு இன்னும் வசந்திக்கு நான் என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறேன். அஜுவல், நீ ரொம்ப நல்லவனா மாறிட்டப்பா. அன்னைக்கு மட்டும் அவசரப்பட்டு அந்த பொல்லாத காரியத்தை செய்யாம இருந்திருந்த இப்ப உன் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஏன் தான் பழசெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இப்ப எனக்கு வேண்டியதெல்லாம் என் மருமக MA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும். படிப்பு முடிஞ்சதும் வசந்தி வாழ்க்கையில வசந்தமே வீச போகுது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய திருப்பமே ஏற்பட போகுது பாருங்களேன். ஏண்டா, எனக்கு இன்னதுதான் பிடிக்கும்னு உனக்கு தெரியும், அதெல்லாம் முன்னாடியாவே வாங்கி வச்சு கூடாதா? ஆமா, மத்தியானத்துக்கு என்ன குழம்பு? வெங்காய சாம்பார். வெள்ளை பூண்டு சாம்பார். அறிவு கட்டமடையா? என் பொண்டாட்டி வைத்து நீ பார்த்தது இல்ல? அந்த ஒம்பெல்லாம் எனக்கு எதுக்கு சார்? அவ புள்ளத்தாச்சா இருக்காடா. அவளுக்கு மிளகு குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும். அதுல 2 துண்டு சொரா போட்டு தேனாட்டம் சுண்டி அதுல நெய் போட்டு அவ சாப்பிடுவா. பிறக்க போற குழந்தைக்கு நல்ல ஊட்டம், கலராவும் இருக்கும். எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு, நீ போய் டெர்லின் சட்டையாவது டெரிகாட்டன் சட்டையாவது செலக்ட் பண்ணி கொண்டா. எந்த கடையில? பாஸ்கர் ரூமுக்கு போய் நல்ல சட்டையா பார்த்து பொறுக்கி. புண்ணியத்துக்கு உழுகிற மாட்ட பல்ல பிடிச்சு பாக்குறியா நீ? ஏதோ எங்க ஐயா சின்ன வயசுல அப்பா அம்மாவை இழந்தவரு, இவ்வளவு பெரிய பங்களாவில தனியா இருக்க பிடிக்காம நீ வேற கூட படிச்சுக்கிட்டு இருக்கிறியே, உன் சம்சாரம் வேற கற்பமா இருக்கிற அப்படின்னு இறக்கப்பட்டு இங்க கூட்டிக்கிட்டு வந்து அவுட் ஹவுஸ்ல குடி வச்சு உனக்கு ஓசி சோறு போட்டா நீ என்னையா மிரட்டுறியா? இந்த ஓசி கிராக்கிகளை இப்படித்தான்ப்பா. என்னையோட ஓசின்னு கேட்டேன். உன்னத்தான் சொல்றேன். என்ன இன்சல்ட் பண்ற? என்ன கன்சல்ட் பண்ணவா? பல்லால உடைப்பேன், மூக்கால பேத்துடுவேன், கண்ணை நோண்டிடுவேன், காதை கொடாஞ்சிடுவேன். என்ன காது குறும்பியா? என்ன சொன்ன? என்னடா கலாட்டா? ஒண்ணு இல்ல, தொடர்ந்தே கிடக்குதே. காலேஜுக்கு வேற நேரமாயி போச்சு, தலைவ வேற வரல. உன் சட்டையில நல்ல சட்டையா ஒண்ணு கொடுறான்னு தப்பா? மணி, அவன் என்ன கேட்டாலும் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கா இல்லையா? நல்ல சட்டை எடுத்தாந்து கொடு. ஆமா சார், இன்னைக்கு பெத்த கேட்கிறாரு, இருக்குது கொடுத்துறோம். நாளைக்கு பொண்டாட்டிக்கு புடவை வேணும் அப்படின்னு கேட்டா எங்க போறது? ஜவுளி கடைக்கு போறது. அவர் தான் வாங்கியா தர மாட்டாரு. இதே மாதிரிதான் டெய்லி தகராறு. என் மேல ஏதாவது தப்பா? ஆமாமா, இவன் தானே வாங்குறான். வீட்டுக்காரன் சும்மா இருந்தாலும் காவக்காரன் சும்மா இருக்க மாட்டான். காவக்காரன் சும்மா இருந்தாலும் நாய் சும்மா இருக்காது. நாய் தான் சும்மா இருக்குது. இவன் வாய் சும்மா இருக்காது. சொல்லு, 100 தடவை சொல்லு அவங்கிட்ட. சாரு வராது எதுக்கு? வா சாரு வா. காலேஜுக்கு போன அதுக்குள்ள ஏன் திரும்பி வந்த? அதுக்குள்ள மறுபடியும் அத்தனை பாக்கணுமா? ஏண்டி? ஐயோ, எத்தனை தடவை சொல்லிருக்கிறேன், சமயத்துல கரண்டியை பிடிச்சா ஏண்டி, காலேஜ்ல புத்தகத்தை பிடிச்சா ஏம்மா, புரியுதா? புருஷ முண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அதுக்குள்ள விக்க நின்ன திருப்பி. எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் வேணும். எதுக்கு? வசந்தி காலேஜ் ஃபீஸ் கட்ட இன்னைக்கு தான் கடைசி நாள். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிடுவேன். நான் உனக்கு கொடுத்து நீ என்ன அவளுக்கு கொடுக்கறது? நானே கொடுக்கறேன். அவ என் மனைவி. வருங்காலம்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கங்க. என்ன வருங்காலம்? பொல்லாத வருங்காலம். இன்னும் 10 வருஷமா இருக்குது. பரீட்சை முடிஞ்ச மறுநாளே நான் வசந்தி கழுத்துல தாலி கட்டுறா இல்லையான்னு பாரு. பாஸ்கர், இந்த காதல் விவகாரம் இருக்குதே, அது சீட்டாட்டம் மாதிரி. வேணுங்கிற சீட்டு நமக்கு வராது, வேண்டாத இடத்துக்கு அதே சீட்டு போகும். வசந்தியே சாதாரணமா நினைக்காதீங்க, அவ கொம்பு தேர். நான் உடவே இல்லை. கால் உள்ளவன், காதல் உள்ளவன்.
என் கண்களுக்கு மயங்காத பெண்கள் இருக்கலாம், ஆனா என் காசுக்கு வாங்க முடியாத பெண்ணோ பொருளோ இந்த உலகத்துல கிடையாது. என்ன இது? பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு இன்னைக்கு கடைசி நாள் இல்ல. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்சு கடைசியில டிகிரி வாங்க முடியலன்னா அந்த வேதனை உன்னால மட்டும் இல்ல, என்னாலையும் தாங்க முடியாது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க பணத்தை வாங்கி நான் பட்டம் வாங்கணுமா? அது எனக்கு தேவையில்லை. அப்படி இல்ல, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறது என் கொள்கை. உன் அன்புக்கு விலை பேசுறேன்னு தப்பா நினைக்காத. ஒரு வருஷம் வீணா போயிடும் இல்லையா? யூ டோன்ட் வரி, நான் அடுத்த வருஷம் எழுதிக்கிறேன். வசதி, எனக்கு புரியுது. என் பணத்துலதான் நீ பரீட்சை எழுதுனேன்னு நான் சொல்லி காட்டுவேன்னு நினைக்கிறியா? நான் அவளை குறைச்சல உங்களை எடுப்படுவேனா? நன்றி. பாஸ்கர், என் மனசுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கை. நீங்க உதவி செய்ய வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்படியோ நீ பரீட்சை எழுதுனீன்னா அதை கேட்டு சந்தோஷப்படுற முதல் நானா தான் இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். வசந்தி, இந்த ரசீத். நான் பரீட்சை எழுதுறதுக்கு நீ பணம் கட்டியா? உங்க மாமா பணம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு போனவரு பணம் அனுப்பல, ஆளும் வரல. அதனால நானே கட்டிட்டேன். மல்லி, நீ எனக்கு செய்யற உதவிக்கு எல்லையே இல்லையா? நீ என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு எல்லையே இல்லை. அது மட்டும் ஏன்? உன் மாதிரி உதவி செய்யற 10 பணக்கார பெண்கள் இருந்துட்டா என் மாதிரி 100 ஏழை பெண்கள் பயனடையலாம். என்னடி வளர? இல்ல மல்லி, ஒண்ணுமே புரியாத நிலையில குழப்பத்தோடு காலேஜுக்கு வந்தேன். குனிய போன என் தலைய நிமித்தி என் கௌரவத்தையே காப்பாத்திட்டேன். என்ன ஆச்சு? நான் சொன்ன கேட்டீங்களா? இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான், பொம்பளைங்க பேச்சு கேட்கறதே இல்ல. நல்ல நோஸ் கட்டு. பாஸ்கர், உன்னை வசந்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. புரிஞ்சிருந்தா அப்பவே பணத்தை வாங்கியிருக்கோம். இப்ப நமக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் வரப்போகுது. படிக்க போறோம், பிக்னிக் போறோம். அங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு டிடி. கண்ணுக்கும் நெஞ்சுக்கும் இங்கு காட்சி உண்டல்லோ, சந்திக்க சிந்திக்க இங்கு சாட்சி உண்டல்லோ. கண்ணுக்கும் நெஞ்சுக்கும் இங்கு காட்சி உண்டல்லோ, சந்திக்க சிந்திக்க இங்கு சாட்சி உண்டல்லோ. ஏதேதோ வண்ணங்கள், ஏதேதோ எண்ணங்கள்.
போன்று ஆடை கட்டி காலெடுத்த கோலம் காணாமல் கண்கள் எதற்கு சொல்லாமல் புரிவது காதல் என்னும் கவிதை முன்னாலே வருவது நாணம் ஏதேதோ எண்ணங்கள் சொர்க்கம் எங்கே வசந்தி, என்னது மறுபடியும்? பாஸ்கர், உங்க எண்ணம் எனக்கு தெரியும். சும்மா என் கூட நீங்க விளையாடாதீங்க. உங்க அந்தஸ்துக்கும் எனக்கும் தகுதி இல்லை. நானும் ஏழை. ஏதோ என் மாமாவோட தயவுல நானும் எங்க அப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எனக்கு படிப்பு தான் முக்கியம். வசந்தி, உன்னை என் மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நீங்க என்ன காதலிக்கிறீங்க? பட் நான் உங்களை காதலிக்கலையே. ஏன்? ஏன்னா நீங்க பல பெண்களோட பலவிதமா பழகுறீங்க. வசந்தி, மற்ற பெண்கள்லாம் என் பணத்துக்காக என் கூட பழகுறாங்க. நானும் ஏதோ பழகுறேன். ஆனா நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன். நீ என்ன இப்ப காதலிக்க வேணாம். என்ன கல்யாணம் செஞ்சுக்க, அப்புறம் காதலிக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் காதலா? நல்லா இருக்கு பாஸ்கர். ஒரு பெண் ஒருத்தனை காதலிச்சுட்டு அவனை கல்யாணம் செய்திக்காம போகலாம், அது விதி. கல்யாணத்துக்கு அப்புறம் தன் கணவனை காதலிக்காம இருந்தா அது பெரிய பாவம். அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை கணவன் மனைவி 2 பேருமே ரசிக்க முடியாது. உன்னை பத்தி நான் கனவு காணாத நாளே கிடையாது. உன்னை காதலிக்காத நிமிஷமும் கிடையாது. ஒருதலை காதல் வெற்றி அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது. அந்த சரித்திரத்தை நான் மாத்தி அமைக்கிறேன். அது நடக்காத காரியம் பாஸ்கர். சீதையின் விருப்பத்துக்கு விரோதமா ராவணன் சிறையெடுத்தான், தோல்வி அடைஞ்சான். சம்யுக்தியின் சம்மதத்தோட பிருத்திவிராஜ் சிறையெடுத்தான், வெற்றி அடைஞ்சான். வசந்தி, வீணா என்னை வற்புறுத்தாதீங்க பாஸ்கர். நீ மட்டும் சம்மதிக்கலைன்னா உன்னை எடுத்துக்கிட்டு இந்த தண்ணியில விழுந்துருவேன். வெரி குட், தாராளமா. இந்த தண்ணியில விழுந்து செத்தால சாவேன்னு தவிர உங்களை மட்டும் கல்யாணம் செய்துக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். மிஸ்டர் மிஸ்டர் இப்படி வர்றீங்களா? என்ன இது? ஒரு பொண்ணுகிட்ட இப்படித்தான் முறை தவறி நடந்துக்கிறதா? இது எங்க சொந்த விஷயம். வீட்டுக்குள்ள நடந்தா அது சொந்த விஷயம் தான், வெளியில நடந்தா அதுக்கு பேரு விவகாரம். இப்ப நீங்க தான் விவகாரம் பண்றீங்க. எங்க விஷயத்துல தலையிட நீங்க யாரு? பாத்தீங்களா, நீங்க யாருன்னு நான் கேட்டனா, அதே மாதிரி நான் யாருன்னு நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தப்பு நடக்கிறத தடுக்கிறதுக்கு ஒரு வழிபோக்கனா உங்க பாதையில குறுக்கிடுறதாக வச்சுங்க. ஐயோ, இவன் காதலி சார். இல்ல இல்ல இல்ல, இவர் பொய் சொல்றாரு. இவர்தான் என்ன விரும்புறாரு, நான் இவரை விரும்பல. தெரியுமே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். ஓ மிஸ்டர், காதல்ங்கிறது ஒரு நாணயம். அதுல ஒரு பக்கம் ஆண்கிற தலை மட்டும் இருந்து மறுபக்கம் பெண்கிற பூ இல்லைன்னா அந்த காதல் நாணயம் செல்லாது. இட் மீன்ஸ் ஒன் சைடட் லவ் கேன் நெவர் பீ டேக்கன் இன்டு அக்கவுண்ட். புரியுதா? புரியுது. நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? சொல்லுங்க. லவ் அண்ட் மேரிங்கிறத விட மேரி அண்ட் லவ்ங்கிறதா என் கொள்கை. வெரி குட். காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்காம போறது சந்தர்ப்பம் சூழ்நிலை. ஆனா கல்யாணம் ஆயிட்டா காதலிச்சுதான் தீரணும். ஆமாமா. அதனாலதான் இவளை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு முடிவு பண்ணிருக்கேன். பாஸ்கர், கல்யாணம் செய்துக்கிறதா இருந்தா கண்டிப்பா உங்களை காதலிப்பேன். காதலிச்சா கட்டாயம் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே நடக்காதே. நிச்சயமா நடக்கும் வசந்தி. எறும்புற கல்லுந்தை என்னைக்காவது உன் இரும்பு மன இழகம். அப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கி மனப்பூர்வமா உன்னை சம்மதிக்க வச்சு உன்னை என் மனைவியை அடையறனா இல்லையா பாரு. மிஸ்டர் வழிபோக்கரே, வரேன். ஏதேது இந்த ஆள் ரொம்ப தீவிரவாதியா இருப்பார் போல இருக்கு. பின்ன நம்ம கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருந்தா இப்படி தீவிர வியாதிகள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆமாமா, இந்த பழத்தோட்டத்துக்கு ஒரு வேலி போட்டுற வேண்டியதா. இப்போது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உன்னை தேடி போனேன். எங்க? காலேஜுக்கு. ஆஹா, நீ பிக்னிக் போயிருக்கேன்னு சொன்னாங்க. சார், நான் இங்க வந்துட்டேன். வசந்தி, நம்ம கல்யாணத்தை பொறுத்தவரை உன் படிப்பு முடியட்டுமென்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதான் இப்ப முடிய போதே. அப்ப ஓகே, நாளைக்கே சம்பிரதாயப்படி எங்க அக்கா அழைச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்து உன்னை நான் பெண் பார்த்துடுறேன். பெண் பார்க்கறது என்ன கேட்டுடுறேன்.
முதல்ல அதை செய்யுங்க. வா. உட்கார். அம்மா சாரு, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, சீக்கிரம் அம்மா. வந்துட்டாங்களா? வாங்க வாங்க. இந்த மாமாவுக்கு இருப்பாரு மாமியா? ஐயோ கண்ணு, அப்பா முடியலப்பா. இந்த வர ராஜா கண்ணு, நான் உங்க மாமி இல்ல, உங்க மாமியோட காலேஜ் ஃப்ரெண்டு. இத பாரு, கல்யாணம் ஆகி 8வது மாசத்துல உங்க மாமி இதே ஷேப்ல தான் பாப்பேன். ஏன் சார்? ஏம்மா வயரும் பிள்ளையுமா காலேஜ்லயா படிக்கிற? ஆமா. ஏன் ஆச்சரியப்படுறீங்க? எனக்கு கல்யாணம் ஆனது ஹைஸ்கூல்ல, நான் கர்ப்பம் ஆனது காலேஜ்ல. எங்க வீட்டுக்காரர் என் கூட தான் படிக்கிறாரு. என்ன பிரயோஜனம்? சேர்ந்துதான் உட்கார விட மாட்டேங்கிறாங்க. வாயாடி பொண்ணு, போமா போய் வசந்தியை கூட்டிக்கிட்டு வா. இதோ ஐயோ முள்ளம்மா, ஞாபகமே இல்ல. இவங்க யாருன்னு சொல்லலீங்களே. பக்கத்து வீட்டு அம்மா. சின்ன வயசுலயே வசந்தி தாய் இழந்துருச்சு. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் இவங்க தான் செய்வாங்க. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. மாப்பிள்ளைய லேச பாத்துக்க. பாருங்க. ஏமா அங்கேயே நின்னுட்ட? வா, இங்க வந்து உட்காரு. என் தம்பி உன்னை எங்கேயோ பார்த்தானா, உன்னைத்தான் கல்யாணம் செய்துக்குவேன்னு பிடிவாதம் பண்ணி என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். ஆமா, உன் பேர் என்ன? வசந்தி. அப்போ கல்யாண விஷயம் எல்லாம் நல்ல நாள் பார்த்து முகூர்த்த தேதி குறிச்சிருவோம். மணமகள் வசந்தி எம்ஏ, மணமகன் பாஸ்கர் எம்ஏ, வரவேற்பு சாம்பு WMA. என்னடா இது? என் பொண்டாட்டி MA தானே, சேர்த்து போட்டுக்கிறேன். போடு போடு. பாஸ்கர், நீங்க கட்டி இருந்த கோட்டை இடிஞ்சு போயிடுச்சு. அவசரம். பச்சி பறந்துடுச்சு பாஸ்கர். என்ன வசந்திக்கு வேற இடத்துல கல்யாண ஏற்பாடு நடந்துருச்சு. என்ன சொல்றேன்? ஆமா பாஸ்கர், இப்ப நான் அங்கிருந்து தான் வர்றேன். மாப்பிள்ளை அவங்க அக்காவோட வந்து வசந்திய பெண் பார்த்துட்டு போயிருக்காரு. அடுத்த மாசம் கல்யாணம். வசந்தி என்ன ஏமாத்திட்டாளா? இல்ல பாஸ்கர், உங்களையே நீங்க ஏமாத்திட்டீங்க. அன்னைக்கே நான் சொல்லல, ஒரு பெண்ணுடைய உள்ளத்தை அவ விருப்பம் இல்லாம விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு. நான் தோல்வி அடைஞ்சிட்டனா? நிஜமாவா? என்னாலேயே நம்ப முடியலையே. இனிமே நான் என்ன செய்ய போறேன்? டேய் பாஸ்கர், என்ன நடந்து போச்சு இப்போ? டேய், நீ ஒரு ஆம்பளை, அழகன், ஆஸ்தி உள்ளவன். நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, வசந்திக்கு கல்யாணம் நடக்கிற அதே முகூர்த்தத்துல ஒரு வனஜாவுக்கோ வைதேகிக்கோ நீ தாலி கட்டுற. என்னடா சொல்ற? சம்பு, நான் வசந்தி கிட்ட கையை உயர்த்தி சவால் விட்டவே இல்லடா, கையேந்தி காதல் பிச்சை கேட்டம். அவ போடாத அந்த பிச்சைக்காக பட்டினி கிடப்பனே தவிர வேற ஒருத்தி வைக்கிற விருந்து எனக்கு வேண்டவே வேண்டாம். இனி என்னுடைய வாழ்க்கையில கல்யாணங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு இடமே இல்லை. வசந்தி நிறைஞ்சிருக்கிற இந்த இதயத்துல இனி ஒருத்தி வர முடியாது, வரவே முடியாது. வசந்தி, வசந்தி, என்ன இது மழையில் நனைஞ்சிட்டு? கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில மழை வந்துருச்சு. ஆமா, உள்ளவா வா வசந்தி. உட்கார். வழியில மரம் விழுந்து கிடக்க, போக முடியாது போல இருக்கு. வசந்தி, பக்கத்துல தான் நான் தங்கி இருக்கிற காட்டேஜ் இருக்கு. கொஞ்ச நேரம் இங்க தங்கிட்டு மழை விட்டதுக்கு அப்புறமா போகலாமா? சரிங்க. பாபா இறங்கி சீக்கிரம். வா வா வா, உள்ள வா. வசந்தி, ட்ரெஸ் மாத்திக்கிறியா? ஏன் சரிக்கிற? ட்ரெஸ் மாத்திக்கிறியான்னு கேக்குறீங்களே, பொடிவைய வச்சிருக்கீங்க. ஆஹா, லுங்கியும் ஷர்ட் வச்சிருக்கிறேன், குடுக்கறேன், போட்டுக்கிறியான்னு கேட்டேன். லுங்கியா? ஆமா, இந்த காலத்துல பெண்கள்லாம் லுங்கி தான் கட்டிக்கிறாங்க, அதான் ஃபேஷன். உங்க காலேஜ்ல நீ பார்த்ததில்ல? அது என்னமோ எனக்கு லுங்கி பிடிக்காது. வசந்தி, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, இந்த ஈரத்தோட ரொம்ப நேரம் நின்னா உனக்கு ஜுரமே வந்துரும். அதை பார்த்தா எனக்கு நடுக்கமே வந்துரும். வரட்டுமே? வரட்டுமா? இங்க பாரு, இப்ப நான் குடுக்கறத நீ கட்டிக்கல என்ன செய்வீங்க? சரிங்க சரிங்க,
இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களையே நான் கட்டிக்க போறேன். அதனால இப்ப நீங்க எதை கொடுத்தாலும் நான் கட்டிக்கிறேன். வெரி குட், வெரி குட். பாபா, இந்த இது உனக்கு புடி, இது எனக்கு. அம்மா இப்ப எங்க கட்டிக்கவே? இங்க கட்டிக்க. என்னங்க? வந்துட்டேன். இந்தாங்க. குடு குடு. ஏன் அப்படி பாக்குறீங்க? நல்லா இல்லையா? நான் அப்படி சொன்னனா இல்ல சொல்லுவேனா? வசந்தி, இந்த ட்ரெஸ்ல கூட நீ ரொம்ப அழகா இருக்கிற. அப்படியா? ஆமா, உன் வருங்கால கணவன் சொல்றேன். பொய்யா இருக்குமா? வருங்கால கணவரா? இப்பவே நீங்க என் கணவர் தானே? அப்படியா? பின்ன எப்ப நீங்க என்னை பெண் பார்க்க வந்து நம்ம கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சோ அப்பவே நீங்க தான் என் கணவர்ங்கிறது முடிவாயிடுச்சு. நம்ம கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். ஆத்திரப்படாதப்பா, கோபம் குலத்தை அழிச்சிடும். அழியட்டும், இந்த உலகமே அழியட்டும். அதுக்கு முன்னால எனக்கு துரோகம் செஞ்சவங்களை தீர்த்து கட்டிடுறேன். ராஜவேலு, நான் உனக்கு எப்பவுமே துரோகம் செய்யலப்பா. நீயா தப்பா கற்பனை பண்ணிட்டு இருந்தா அதுக்கு நானா பொறுப்பு? கற்பனை இல்லையா, கணக்கு போட்டிருந்தேன். அது அநியாயமா கெடுத்துட்டீங்க. இந்த கணக்கு நாம போடுறது இல்லப்பா, அவன் போடுறது. இத நம்மால மாத்த முடியாது. சும்மா பேசிட்டு நிக்கிறீங்க. மாமா, என்னப்பா இதெல்லாம்? உன்னை பெண் பார்க்க வந்தாங்க, அது உன் மாமனுக்கு பிடிக்கலம்மா. உங்க மாமனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணமா? என்னையா? ஏ மாமா, அப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்துச்சா? என்ன மட்டுமல்ல, என் இதய நிறைஞ்ச ஆசை, கண் நிறைஞ்ச கனவு. என் அன்பையும் பாசத்தையும் உன் மேல அள்ளி அள்ளி கொட்டினே, அது அவ்வளவும் நான் உன் மேல கொண்டிருந்த காதல். வசந்தி, காதல். மாமா, நீங்க கைய பிடிச்சது, கன்னத்தை கிண்ணது பாசம்னு நினைச்சேனே தவிர ஆசைன்னு நினைக்கல மாமா. இப்ப மட்டும் என்ன, நீங்க தானே அப்படி நினைச்சீங்க. பரவாயில்ல, நான் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. ரொம்ப சுலபமா சொல்லிட்டியே. இருக்க இடம் இல்லாம, குடிக்க கஞ்சி இல்லாம, நடு தெருவுல நின்னுகிட்டு இருந்த உன்னையும் உங்க அப்பனையும் கூட்டிட்டு வந்து வாழ்வு கொடுத்தனே, அதுக்கு இதுதானா நன்றி? ராஜவேலு, இன்னைக்கு நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பாழும் வயத்தை நம்பி உன் பின்னால வராம அன்னைக்கே ஒரு முறை கைத்துல தொங்கி இருக்கும். முடிவா கேட்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? கட்டைக்கு இன்னொரு கல்யாணம் வேறையா? ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணிருந்தியா, கதி என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? கஷ்டம் வந்து கூட பார்க்காம அவளை விவாகரத்து பண்ணிட்டு கண்ட பெண்களோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா, உன்னை பத்தியே கவலைப்பட்டு என் மனைவி சீக்கிரம் விழுந்து செத்தா. அப்படிப்பட்ட பாவி உனக்கு என் மகளை பலி கொடுக்கறா. போயா போயா, பெரிய பொண்ணை பெற்ற பயமுடுற அறிவு கட்ட காடு. என்ன சொன்ன? எங்க அப்பாவை கை நீட்டி அடிக்க உங்களுக்கு என்ன தைரியம்? இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்கப்பா. இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். என்ன ஆக்சிடென்டா? சீரியஸா? கொஞ்சம் இருங்க. வண்டி நம்பர் என்ன சொன்னீங்க? MSW 1293. அட, நம்ம அட்வொகேட் சந்திரன் கார்ல அந்த இடத்துலயா? இப்ப புறப்படுறேன். கான்ஸ்டபிள், ஜீப் ரெடி பண்ணு. ஆமா, உங்க பேர் என்ன? சந்திரன். பையில அட்ரஸ். சார், சார்,
அம்மா, வக்கீல் சந்திரன் இருக்காரா? யார் நீங்க? அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவரை அவசரமா பார்க்கணுமே. ஐயோ ஐயோ, எந்த நேரத்துல கல்யாணத்துக்கு பொண்ணை பார்க்க போனாங்களோ. என்னம்மா, என்ன ஆச்சு? எங்க ஐயாவுக்கு கார் விபத்து ஏற்பட்ட ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. அவங்க அக்கா கூட அங்கதான் போயிருக்காங்க. அப்பா, இங்க வாங்க. டாக்டர், ஆக்சிடென்ட் ஆகி இங்க அட்மிட் ஆயிருக்காரே வக்கீல் சந்திரன், அவரை நாங்க பார்க்கணும். ஓ, அவரா? அந்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. பம்பாயில ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாரு, அவர்கிட்ட காட்டுறதுக்காக இப்பதான் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போனாங்க. இன்னொரு ஏர்போர்ட்ல இருப்பாங்க. அப்பா, ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே, ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே, நன்மையுண்டொரு காலே. ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே, நன்மையுண்டொரு காலே. ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே. ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே, நன்மையுண்டொரு காலே. ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே. பரசுராமன் கர்மம் தீர்த்த வண்டியவன், நம்மை எல்லாம் காத்த வண்டி. பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டியவன், நம்மை எல்லாம் காத்த வண்டி. பட்டம் கட்ட ஏத்த வண்டி, பட்டம் கட்ட ஏத்த வண்டி. ராம பட்டம் கட்ட ஏத்த வண்டி, ராம பட்டம் கட்ட ஏத்த வண்டி. ராம பட்டம் கட்ட ஏத்த வண்டி, ராம பட்டம் கட்ட ஏத்த வண்டி. நாலு பேரில் மூத்த வண்டி அவதானே கண்மணி. ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே, நன்மையுண்டொரு காலே. ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே. గగస మమ గదన మదని సదా సమర్థ సని తాని సని సని దా మదని దమ దమ దమగా
चलो சித்தப்பா கல்யாணி சித்தப்பா வசந்தி கல்யாணி நீ எங்கம்மா போயிட்டு வர? நான் கடை வீதிக்கு போயிட்டு வரேன் சித்தப்பா. ஆமா நீங்க எங்க? அந்த கதையை ஏம்மா கேட்கிறேன்? எல்லாம் அந்த ராஜவேலு தான். உன் வாழ்க்கையை பாழாக்குறதும் இல்லாம என் மக வாழ்க்கையும் கெடுக்க பார்த்தான். வீட்டை விட்டே புறட்டும். இன்னும் அவர் குணம் அவரை விட்டு போகலையா? சரி நீங்க கார்ல இருங்க, வீட்டுக்கு போய் பேசலாம். வாமா.